ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ண டிசைனர் ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்சம் கால அவகாசத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கூட நான் வந்து கேட்டுக்கிறேன். இன்னும் 20K ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேக் செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் எளிமையாப்பீங்க அப்படின்றத நான் வந்து இங்கே இது பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நடந்த லைவில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த கமெண்ட்டில் நான் என்ன கேள்வி கேட்கணுன்ற நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கொண்டுட்டு வரேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவே வந்து உங்களுக்காக வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றது தான் நான் வந்து நாளைக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி என்னென்ன கேள்வி கேட்கணுன்றதை முதல் கொண்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மெசேஜ் நான் வந்து படித்து நான் உங்ககிட்ட வந்து இங்கே டவுட்டுன்றதை நான் கண்டிப்பாக வந்து படித்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முதல்ல என்ன பார்க்குறது அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி லைவ்லேயும் சரி நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவீங்களா, எங்களுக்கு பண்ணி தருவீங்களா அப்படி எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி தருவேன். அப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி RADHAPANDA 583 ராதா பொண்டா 583 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour 2 hourக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுசஸ் எல்லாமே வந்து அதுலேயும் கொஞ்சம் சில பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். அப்படியே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு எந்த மாடலில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட கொடுக்கலாம். நான் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி தரேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அட்ரஸ் அதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கொரியர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இங்கே வாங்கி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அதை கொரியர் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்காக ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கஸ்டமருக்காக ஸ்டிச் பண்ணியிருந்த ப்ளவுசஸ் எல்லாமே தான் உங்ககிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத வந்து உங்ககிட்ட தான் நான் வந்து இது பண்ணுறேன். நீங்களே வந்து பார்த்து எப்படி இருக்குது என்ன எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அப்படின்றது கூட மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து எந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு சேலஞ்ச் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் என்னென்னா, சரண்யா அக்காவை வச்சு தான் இந்த சேலஞ்சிங்கே பண்ண போகிறோம். ஒரு 20 நாளில் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து கட்டிங் வந்து சொல்லி கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் எப்படியும் வந்து மிஷின் வாங்குற மாதிரி அவங்க இருக்கும். நான் வந்து போகிறேன்னா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் கண்டிப்பாக போகணுன்னு தான் நானும் இது பண்ணுறேன். போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மிஷின் வந்து வாங்கி கொடுத்துட்டு கட்டிங் வந்து அதுக்குள்ளே வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தான். தைக்கிறது வந்து ப்ராப்ளம் கிடையாது. கட்டிங் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து டைலர் கிளாஸ் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு சின்ன மிஷினாச்சும் இருக்கணும். சின்ன மிஷின் இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டிங் பண்ணதை நம்ம தைக்கிறதுக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம கட்டிங் மட்டும் போட்டுட்டு தைக்கிறதுக்கு வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கட்டிங் மட்டும் முதல்ல கட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி எல்லாமே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே தைச்சிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அதுலேருந்து
வெளியில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு அது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும், எனக்கு இதாகாது, வீட்டிலையாச்சும் இருந்து இந்த வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக கூட கொண்டுட்டு போகலாம். பட் எனக்கு இப்போதைக்கு வந்து பேபி இதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி, மேக்ஸிமம் வந்து ஒரு மந்த்லி ஒரு 20 நாள் அந்த மாதிரி தைக்கிற மாதிரி, இன்னும் 10 டேஸ் வந்து ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா, ஆனால் வேலைக்கு வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். வேலைக்கு வேறு இடத்துக்கு கேட்டிருக்கேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா வேலைக்கு அங்கே வந்து கிளம்பிடுவேன். இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன். இருக்கிற கொஞ்சம் ப்ளவுஸஸ்ஸு ஒரே ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும். ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன். 2-3 நாளில் முடிச்சிட்டேன்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும். என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது, ட்ரெஸ் பீஸ் வாங்கினது எல்லாமே. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது என்ன இதுன்றதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து காலையில் வந்து நான் வந்து பூஜை பண்ணது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து அவங்க வந்து 5 ப்ளவுசஸ் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது வந்து காட்டன் சாரீ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபினிஷிங்குமே சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. காட்டன் சாரீ அப்படின்றதுனால அழகாக வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சிச்சு. முன்னாடியும் பின்னாடியும் பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்டர் ஸ்லீவ் வேணும், அதே மாதிரி பேக்லேயும் வேணும்னு கேட்டதுனால என்னால் வந்து அவங்க வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஆம்ஹோல் கிட்ட வர்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்னால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சமாக அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். இது வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற ப்ளவுஸு. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ணது, கொடுத்தது. அதை கொடுத்தது அதை நல்லா இருந்துச்சு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் தைச்சது கிடையாது. இந்த எல்லோ கலர் சாரீ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணது. இது வந்து திருவிழாவுக்காக தைச்சது. இது வந்து நான் வந்து வீடியோ போடாமல் தான் இருந்தேன், ஏன்னா டைமும் இருக்கல என்கிட்ட, அதனால தான். ஆனால் செம்மையாக வந்துருந்துச்சு. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதிகமாக வந்து ஸ்டிச் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் இருக்கும். இங்கே எங்கள் ஊர் சைடில் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து சாரீஸ் வந்து போடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கூட கிளாத் வந்து ஒட்டு போட்டதே கிடையாது, ஆனால் இதுக்கு சரியான ஒட்டு போட்டுட்ருக்கேன். கைக்குமே சரி இதுக்குமே சரி எல்லாமே லென்த்துக்கு அதிகமாக வேணும்னு கேட்டாங்க. இது வந்து முன்னாடி ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து இது வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ரவுண்ட் நெக் வச்சு லேஸ் வச்சு நாட் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த ஒரு டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கப் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலருமே சூப்பராக இருக்குது. சாரியுமே வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து சாரீ வந்து வந்துருந்துச்சு. இதோட சாரியா அப்படின்ற மாதிரி இருக்கவே இல்லை. அதோட சாரீ கலர் வேறு மாதிரி இருந்துச்சு, இது ஒரு கலர் பிங்க் கலரில் இருந்துச்சு. சாரீ வந்து க்ரீன் கலரில் வந்து லைட் க்ரீன் கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்சே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு ப்ளவுஸ் இதுதான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே லேஸ் வச்சதுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக எது பிடிச்சிச்சோ அதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னோடய ப்ளவுஸ். இதை வந்து சாவித்திரி பூஜைக்காக எனக்காக அம்மா ஸ்தானத்தில் இருந்த அம்மா, அவ்வளோதான், அம்மா தான் அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாரீ தான் இது. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பர்த்டேக்கு வந்து இது பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டிசைனுமே நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதும் காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பிறந்த நாளைக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ்ஸு. இதில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணது என்னென்னா, ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, இதை வந்து இப்படி வந்து இந்த மாதிரி டைமண்டில் வர்ற மாதிரி நான் வந்து இது பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து கிளாத் வந்து ரொம்பவே கம்மியாக தான் நான் கட் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாரீ கம்மியாகக்கூடாது, ப்ளவுஸ் வந்து நார்மலாக இருந்தால் கூட ஓகே தான்.
எனக்கு இந்த கலரில் வந்து நான் வந்து வேறு கலரில் கூட நம்ம வந்து இது பண்ணியிருக்கலாம். சரி நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் கூட பத்தலை எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது இருந்துச்சு. இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து யோசித்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். பார்டர் வந்து டச்சே பண்ணாமல் பார்டருக்கு மேலே தான் இந்த வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். எல்லா கைக்குமே வந்து இப்போ தைக்கிறதுக்கு வந்து ஹை பஃப் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எப்போதும் போல் யூனிக் தான். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கவும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ், இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரீ வந்து அதுதான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நாளில் எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சாரீ முனீஸ்வர் நகர்லேருந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இது வந்து அளவு ப்ளவுஸ். ஓகேவா, இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. பைப்பிங் வந்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நாட் வச்சுருக்கேன். எந்த ஒரு டிசைனுமே இல்லை, சிம்பிளாக பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. இதோட சாரீ வந்து இது ஓகேங்களா. இப்போது இந்த சாரீ காமிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இதில் வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்கேன். வேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பார்டர் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். குட்டி குட்டி ஸ்கேலப் மட்டும் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து மடிச்சுக்கும் இல்லைங்களா, ஸ்கேலப் வந்து நம்ம வேர் பண்ணும்போது அதை மடங்கிக்கும். அதனால் இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நாட் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் த்ரெட் பைப்பிங் வச்சு ட்ரை பண்ணி பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கும் நாட் வச்சுட்டேன். இதோட சாரீ வந்து இதோட ப்ளவுஸ் சேம் கலர், சேம் இது தான். இதுக்கு வந்து சாரீ கிடையாது, வெறும் ப்ளவுஸ் மட்டும்தான். கொஞ்சம் அவசரமாக ஸ்டிச் பண்ணிட்டேன். 3 டாட் ப்ளவுஸ் பார்த்தீங்களா. முதல்ல வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதை வந்து முன்னாடியே நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த 4 ப்ளவுஸுமே வந்து எனக்கு முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உச்சக்கட்டத்தில் இருக்கிற போது நம்மளால் தைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் அதை ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இப்போ வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வருவாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய். கிளைமேட் வந்து இந்த வாட்டி ரொம்ப வந்து வாட்டி வதைக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இது ப்ளவுஸ் வந்து விருப்பமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்றதும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னுமே 2 அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா மெரூன், அதுவும் இருக்குது. இன்னும் ஒரு சாரியுமே இருக்குது. அதை வந்து கட்டிங் எல்லாமே போட்டாச்சு, ஸ்டிச்சிங் மட்டும்தான் பாக்கி இருக்குது. முதல்ல நான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு சின்ன சின்ன ஒரு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் நான் வந்து மாடல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னுச்சின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வை எப்போவுமே எனக்கு இதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, ஒடிசாவில் இருந்தாலும் சரி, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே நான் எனக்கு வேணும் அப்படின்றத வந்து நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் லவ்வை நீங்கள் வந்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட் காட்டுங்க. எவ்வளோ பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது முதல் கொண்டு இதில் தெரியும். ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும்.